Welcome to Alpha Beta Code CSV files in Python part 2. இதில் CSV மாடியூலில் ரீடர் ஃபங்க்ஷனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். CSV reader method. இது read the content of CSV file. That means it take each line of the file, make a list of all columns and then choose the wanted columns. நம்ம எதனால் இன்னும் 3 ஆப்ஷன் பண்ண முடியும். லைன் பை லைன் ரீட் பண்ண முடியும், காலம்ஸை நம்ம லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவோம், அண்ட் தென் நமக்கு தேவையான காலத்தை டிஸ்பிளே பண்ண முடியும். அண்ட் தென் என்னென்ன ஃபார்மேட்டில் இது ரீட் பண்ணும் நம்ம பைத்தான் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னா கோட்ஸை ரீட் பண்ணும், பைப்லைனை ரீட் பண்ணும், அண்ட் தென் கமா. ஸோ கமா வந்து இங்கே டிஃபால்ட். நம்ம என்ன டீலிமிட்டர் யூஸ் பண்ணாலும் அதை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா சிஎஸ்வி டாட் ரீடர், இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் 3 பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைல் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஒன் டீலிமிட்டர், தேர்ட் ஒன் எஃப்எஃப்டி பேராமீட்டர், தட் இஸ் ஃபைல் பேராமீட்டர்ஸ். இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, டீலிமிட்டர் நம்ம என்ன டீலிமிட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணும். எஃப்எம்டி பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஓவர் ரைட் டிஃபால்ட் வேல்யூஸ் ஆஃப் தி டிலெக்ட். டிலெக்ட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா கிப் இனிஷியல் ஸ்பேஸ் கோட்ஸ் இதெல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணுறது, அடிஷ்னல் ஃபார்மேட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து கம்பல்சரி, தட் இஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கம்பல்சரியாக கொடுக்கணும், பார்த்து கொடுக்கணும். மற்ற 2 பேராமீட்டர் அப்படிங்கிறது வந்து இங்கே ஆப்ஷனல். ஆப்ஷனலாக இருக்கும்போது டீலிமிட்டர் வந்து டிஃபால்ட்டாக கம்மாவும், ஸ்கிப் இனிஷியல் பேஸ் வந்து ஃபால்ஸாகவும் எடுத்துக்கும். இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸோ இது என்ன சின்டாக்ஸ்னால் சிஎஸ்வி டாட் ரீடர் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே பேராமீட்டர் ஃபைல் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் டீலிமிட்டர் அண்ட் தென் எஃப்எம்டி பேராமீட்டர்ஸ். சரி, ரீடர் ஃபங்க்ஷன் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிஎஸ்வி ஃபைல் வித் டேட்டா with default delimiter comma, second one data with space at beginning, third one data with quotes, fourth one custom delimiters. ஸோ இந்த 4 விதமான ஃபைல்ஸ் இருந்தாலும் சிஎஸ்வியில் நம்ம யூஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் we can read using Python. இந்த ஃபைல்ஸை நம்ம பைத்தானில் ரீட் பண்ண முடியும் ஒரு சிஎஸ்வி ஃபைலை. சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா சிஎஸ்வி ஃபைல் வித் டிஃபால்ட் டீலிமிட்டர் கமா இருக்கும்போது, ஒரு சிஎஸ்வி ஃபைலில் கமா இருக்கும்போது எப்படி ரீட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்வியை இம்போர்ட் பண்ணோம். அந்த மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், சிஎஸ்வி அப்படிங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்தது வித் ஆப்ரேஷன், சரியா? ஸோ வித்தில் வந்து நம்ம என்ன எழுதுகிறோம், ஃபைல் ஓப்பன் கொடுக்குறோம், வித் ஓப்பன். சிங்கிறது ட்ரைவ் நேம் அண்ட் தென் ஃபோல்டர் PYPRG அண்ட் தென் sample.csvங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல், அதோட பாத் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். மோடு வந்து ரீட் மோட் ஆர். ஸோ இது வந்து ஆஸ் எஃப். ஸோ இந்த ஃபங்க்ஷனெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எஃப்ங்கிற வேரியபிள் அசைன் ஆகும். இப்போ நம்ம வித் இல்லாமல் யூஸ் பண்ணோன்னா டைரெக்டாக என்ன பண்ணுவோம், ஃபைல் ஓப்பன் வந்து எஃப் ஈக்குவல் டு சி, அதோட பாத் அண்ட் தென் ரீட். இப்போ அடுத்தது ரீடர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அது ஹேண்ட்லர்னு வச்சுக்குவோம். அது ஹேண்ட்லர் வந்து நமக்கு எஃப், சிஎஸ்வி டாட் ரீடரில் அந்த ஹேண்ட்லர் எஃப் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அப்போ இந்த பாத் ஓப்பன் பண்ண அந்த லைன்ஸ் எல்லாமே எஃப்பில் இருக்கும், தட் இஸ் லிஸ்ட். அது வந்து நம்ம வேரியபிள் ரீடருக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக ரீடருக்கு அசைன் ஆயிரும். இந்த ரீடரை ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோம், நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், ஃபார் ரோ இன் ரீடர். ஸோ இப்போ ரீடரில் இந்த sample2.csv ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு லைன் பை லைன் இருக்கும், அதை ஃபார் லூப்பில் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்குள்ளே பிரிண்ட் ஆஃப் ரோ. இப்போ 1 by 1 என்ன ஆகும், அந்த ரோ எல்லாம் லிஸ்ட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம எஃப் டாட் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்காமல் இருந்தாலும் வித் ஓப்பனில் தானாகவே ஃபைல் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அன்லிங்க் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ சீரியல் நம்பர், நேம், சிட்டி இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ரோ ராம் சென்னை, தேர்ட் ரோ லாவண்யா திருச்சி, லட்சுமண் மதுரை, இதெல்லாமே லிஸ்ட்டில் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கு. அப்போது ஒரு சிஎஸ்வி ஃபைலை லிஸ்ட்டில் பிரிண்ட் பண்ண முடியும். செகண்ட் ஒன் சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் ஸ்பேசஸ் அட் பிகினிங். அப்போ பார்த்தீங்கன்னா டாபிக் 1 எக்ஸாம்பிள் 1க்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வித் ஓப்பன் ஃபங்க்ஷன் தான், அதே மாதிரி ஹேண்டில் வந்து எஃப். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ரீடர் ஈக்குவல்ஸ் டு சிஎஸ்வி ஈக்குவல் டு ரீடர் ஆஃப் எஃப் ஹேண்ட்லர், ரோ இன் ரீடர். ஸோ பிரிண்ட் ஆஃப் ரோ, நம்ம ஃபைல் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பேஸ் இருக்கிறனால அந்த டாபிக் 1 எக்ஸாம்பிள் எல்லாமே ஸ்பேஸோடையே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ எப்படி நம்ம ஃபைலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ சிஎஸ்வி ஃபைலை அதே மாதிரி ரீட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. சரி, இது எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் கேன் பி ரிமூவ் யூஸிங் எ ஸ்கிப் இனிஷியல் பேராமீட்டர் பை ரிஜிஸ்டரிங் நியூ டைலக்ட் யூஸிங் சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் அண்டர்ஸ்கோர் டைலக்ட். இது வந்து ஒரு கிளாஸ் மாடியூல். இதில் என்ன பண்ணணும், ஒரு பேராமீட்டர் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் அப்படிங்கிற பேராமீட்டரை நம்ம என்ன பண்ணணும், ட்ரூன்னு எனேபிள் பண்ணணும்.
used for removing white spaces after the delimiter. Delimiterக்கு அப்புறம் வர white spaces ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது டிஃபால்ட்டாக ஃபால்ஸாக இருக்கும். பை டிஃபால்ட் இட் ஃபால்ஸ். நம்ம எனேபிள் பண்ணணும்னா skip initial space equal to ட்ரூன்னு கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் அதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். csv.reader underscore dialect. ஸோ மை dialect அப்படிங்கிறது யூசர் டிஃபைன்ட் வேரியபிள். ஸோ அதில் நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம் மை dialectன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டீலிமிட்டர் வந்து கமா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எந்த இஷ்யூ கிடையாது. இப்போ skip initial space equal to ட்ரூ எனேபிள் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே சேம் கோடிங் தான். அதில் வந்து நம்ம ரீடர் ஈக்குவல் டு csv.reader f கமா dialect ஈக்குவல் டு மை dialect நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். மை dialectங்கிறது என்ன, டீலிமிட்டர் கமா அண்ட் தென் skip initial space ட்ரூ அப்படிங்கிற நாலேஜ் இங்கே பாஸ் ஆகும். இப்போ பார்த்தோன்னா அவுட்புட்டில் டாபிக் 1 எக்ஸாம்பிள் 1 இது எல்லாமே முன்னாடி என்ன ஆயிருது, அந்த ஒயிட் ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், skip initial space ட்ரூ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கிறதெல்லாம் டீலிமிட்டருக்கு அப்புறம் வரது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் வந்துச்சுல போன எக்ஸாம்பிளில், இப்போ என்ன ஆயிருதும் skip initial space ட்ரூ கொடுத்ததுனால அது எல்லாமே ரிமூவ் ஆயிடுது. இந்த மாதிரி ஸ்பேஸ் எங்கே இருந்தாலுமே நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம dialect அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் கிளியராகவே நம்ம அதை பற்றி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ கிளாஸ் ஆஃப் CSV மாடியூல். இது வந்து ஒரு CSV மாடியூல், தட் இஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. describes the format of the CSV file to be read or write. இந்த read and write operation பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். It allows to create, store and reuse various formatting parameters for data. ஸோ ஒரு டேட்டா அப்படிங்கிறது CSV ஃபைல் இருக்கிறத நம்ம ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷனில் கிரியேட், ஸ்டோர், ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் இதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது என்னென்னா CSV ஃபைல் டேட்டா வித் கோட்ஸ். இப்போ ஒரு CSV ஃபைல் பார்த்தா தெரியும், சீரியல் நம்பர் கோட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கீழே செகண்ட் ரோவில் இருந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 அதில் வந்து கோட்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம். கோட்ஸ் வந்து எழுதியிருக்கோம். டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி ரீட் பண்ணோன்னா CSV கோட் ஆல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே எனேபிள் பண்ணுறோம். கோட்டிங் ஈக்குவல் டு csv.quote underscore all கமா skip initial space ட்ரூ. அப்படி ஏதாவது இனிஷியல் ஸ்பேஸ் இருந்தால் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ இப்போ அது அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. இப்போ எல்லா கோட்ஸையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், லிஸ்ட்டாகவே இங்கே ரீட் பண்ணிடுது. இப்போ கோட்ஸாக கொடுத்துருந்தாலும் கூட நம்ம ரீட் பண்ணி அதை லிஸ்ட்டாக நம்மளால் டிஸ்ப்ளே பண்ண முடியுது. ஸோ இது ஈஸியாக நம்மளால் ஒரு ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ண முடியும். இப்போ கோட்ஸ் பார்த்தோம். அடுத்தது கஸ்டம் டீலிமிட்டர். இப்போ கமா மட்டுமே டீலிமிட்டராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா பைப் லைனை வந்து நம்ம டீலிமிட்டராக யூஸ் பண்ணி, செப்பரேட்டராக யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் CSVயில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ரோல் நம்பர் இதெல்லாம் வச்சு ரோல் நம்பர், நேம், சிட்டி இருக்கிறத க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, ரீட் பண்ணோன்னா இங்கே டீலிமிட்டர் கமாக்கு பதிலாக அந்த சிம்பிள் நம்ம கொடுத்துடணும், பைப் லைன் சிம்பிள் கொடுத்துடணும். மற்றபடி சேம் ப்ரோக்ராம், இம்போர்ட் CSV, dialect வந்து மை dialect, டீலிமிட்டர் வந்து பைப் லைன். ஸோ வித் ஓப்பன் ஃபங்க்ஷனில் நம்ம ஃபைல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறோம், ரீட் ஆப்ரேஷன் ஆர், அப்புறம் ஹேண்டில் வந்து F. ஸோ ரீடர் ஈக்குவல் டு reader.csv.reader. ஸோ எஃப்ங்கிற ஹேண்டில், dialect வந்து மை dialect. ஸோ ரோவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ எல்லாமே லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ இப்போ கமாக்கு பதிலாக என்ன இருக்குன்னா டீலிமிட்டர் பைப் லைனை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். செப்பரேட்டராக, காலம் செப்பரேட்டராக ரீட் பண்ணிவிட்டு இங்கே லிஸ்ட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரீட் அ ஸ்பெசிஃபிக் காலம் இன் அ ஃபைல். ஒரு ஃபைல்லேருந்து ஒரு பர்டிகுலர் காலத்தை மட்டும் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டு கெட் த ஸ்பெசிஃபிக் காலம் ஐட்டம் நேம் அண்ட் ப்ராஃபிட் ஃப்ரம் sample5.csv ஃபைல். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபைல் கீழே இருக்குது பாருங்கள். ஐட்டம் அண்ட் தென் குவான்டிட்டி அண்ட் தென் குவாலிட்டி, ஐட்டம் கோட், ப்ராஃபிட். அதாவது கீபோர்ட், மானிட்டர், மவுஸ், இந்த 3 டேட்டா இருக்குது. தட் இஸ் 3 ரோ இருக்குது. அதுக்கு உண்டான காலம்ஸ் எல்லாம் இருக்குது. ஐட்டம் நேம் and then code, quantity and then profit. ஸோ இதில் நம்ம என்னென்ன எடுக்கிறோம், ஐட்டம் நேமும் ப்ராஃபிட் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஐட்டம் நேம் அண்ட் ப்ராஃபிட். ஸோ ஐட்டம் நேமும் ப்ராஃபிட் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறனால நமக்கு அந்த தேவையான ஐட்டம் அந்த காலம் வேல்யூ மட்டுமே ரீட் பண்ணணும். இப்போ இது எப்படி காலம் அசைன் ஆகும்னா லிஸ்ட்டில் 0 1 2 3 அப்படி தான் அசைன் ஆகும். ஸோ இது எப்படி பார்ப்போம். ரீட் அ ஸ்பெசிஃபிக் காலம் என்ன ஃபைலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடுறோம் CSV ஃபைலை. அடுத்தது F ஹேண்டிலில் ஓப்பன், பார்த்து கொடுத்து ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிடுறோம்.
செகண்ட் ஒன் வந்து ரீட் ஃபைல் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் ஹேண்டில் எஃப். ஸோ இந்த எஃப்பில் ஓப்பன் பண்ண அந்த டேட்டா எல்லாமே ரீட் ஃபைலில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது காலத்துக்கு கொடுத்துட்றோம் ஃபார் காலிக் ரீட் ஃபைல். இப்போ 1 அதாவது ஃபஸ்ட்டு காலம் 0, செகண்ட் காலம் 1, தேர்ட் காலம் வந்து 2, ஃபோர்த் காலம் வந்து 3. நமக்கு தெரியும் 0 இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. லிஸ்ட் எப்படி பண்ணுவோம், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ நமக்கு என்னென்ன காலம் வேணும், ஐட்டம் நேம் அண்ட் ப்ராஃபிட். அதாவது 0, 1, 2, 3, 0வும் 3 மட்டும். அப்போ பிரிண்ட் காலம் ஆஃப் 0 அண்ட் தென் காலம் ஆஃப் 3. இந்த கால் அப்படிங்கிறது என்னது, ரீட் ஃபைல்லேருந்து வர வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள், பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேரியபிள் கால் என்ன பண்ணுவோன்னா 0 ஐட்டமும் தட் இஸ் 0th காலமும் தேர்ட் காலம் மட்டும் எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போ என்ன ஐட்டம் நேம், கீபோர்ட், மவுஸ், மானிட்டர்லாம் வரும். அதே மாதிரி தேர்ட் காலம் வேல்யூ. ரீட் a CSV ஃபைல் இன் ஸ்டோர் இன் அ லிஸ்ட். இப்போ எப்படி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறது, ஒரு CSV ஃபைலை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா லிஸ்ட் ஈக்குவல் டு அந்த ஸ்கொயர் பிராக்கெட் எம்டி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ எம்டி லிஸ்ட்டுக்கு அப்பெண்ட் பண்ணும், வேல்யூவை ஆட் பண்ணணும்னா லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் எலமெண்ட். ஸோ அந்த என்ன எலமெண்ட் வருதோ அதை ஆட் பண்ணிடும். ஸோ லிஸ்ட்டுங்கிறது என்ன, இட்ஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான் அண்ட் தென் இட்ஸ் a mutable ஆர் சேஞ்சபிள் and then ordered sequence of elements written with square bracket. சரியா, ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணுவோம். and then similar to string அப்படின்னு என்ன அர்த்தம்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், தட் மீன் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒரு CSV ஃபைல் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃப்ளாட் ஃபைல் சிஸ்டம், வி நோ தட். அது எப்படி நம்ம ஒரு லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, to read a selected column from the sample6.csv file by getting from the user the column number and store the content in a list. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபைலில் நம்ம ஒரு யூசர்கிட்டருந்து ஒரு பர்டிகுலர் காலமோட வேல்யூ கேட்குறோம். அந்த காலம் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்களோ அந்த காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணுறோம். இதுதான் இதோட ப்ரோக்ராம். ஸோ பைத்தானில் ஈஸியாக இதை பண்ண முடியும். நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே ஐட்டம் கோட், குவான்டிட்டி அண்ட் தென் ப்ரைஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இது இதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறோம். சரி, இதோட ப்ரோக்ராம் பார்ப்போம். இம்போர்ட் CSV இன் ஃபைல். இப்போ ஃபைலோட பார்த்து ஒரு வேரியபிளில் கொடுத்துட்றோம் இன் ஃபைல்னு சொல்லிட்டு sample6.csv ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம் இன் ஃபைல்னு சொல்லிட்டு. அடுத்தது ஓப்பன் பண்ணுறோம் இன் ஃபைல் அந்த பாத் கமா ரீட் ஆப்ரேஷன் ஆர். இப்போ எஃப்ங்கிறது ஹேண்டில், ரீடர் ஈக்குவல் டு CSV டாட் ரீடர் ஆஃப் எஃப்ங்கிறது ஹேண்டிலுக்கு யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரீடர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஹெட்டிங்கை ஸ்கிப் பண்ணும். நம்ம ஹெட்டிங் என்ன இருக்குது, இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல அந்த ரோ வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஏன்னா நமக்கு வெறும் டேட்டா மட்டும்தான் தேவை, அதனால் அந்த ஹெட்டிங்கை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு இனிஷியலாக எம்டி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அரே வேல்யூ ஈக்குவல் டு லிஸ்ட், அதாவது ஸ்கொயர் பை எம்டியாக. அடுத்தது ஏ ஈக்குவல் டு இன்டீஜர் வேல்யூ இன்புட் ஆஃப் என்டர் த காலம் நம்பர் 1 2 3. அப்போ யூசர் என்ன பண்ணுவாங்க, 1லேருந்து 3க்குள்ளே ஒரு நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அந்த நம்பர் எடுத்து ஃபார் ரோ இன் ரீடர் அரே வேல்யூ டாட் அப்பெண்ட் ரோ ஆஃப் ஏ. இப்போ என்ன காலம் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது அரே வேல்யூவில் அப்பெண்ட் ஆகும். நம்ம எம்டியாக இருக்கிறதுல அப்பெண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்தோன்னா 0 1 2 அதாவது தேர்ட் காலம் எடுத்து நமக்கு என்ன ஆகும், 2ன்னு கொடுத்தா தேர்ட் காலம் எடுக்கும். வி நோ தட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இப்போது 2ன்னு கொடுத்தா தேர்ட் காலம் எடுத்து நமக்கு அப்பெண்ட் ஆகும். அரே வேல்யூ டாட் ஷார்ட் இது வந்து என்ன பண்ணோன்னா ஷார்ட் பண்ணும். டிஃபால்ட்டாக ஷார்ட்டிங் என்னென்னா அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அது ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இப்போது 0 1 2 0 1 2. இப்போ நம்ம என்னது செகண்ட் காலம் குவான்டிட்டி மட்டும் எடுத்துக்கும் 12 10 60 அந்த வேல்யூ மட்டும் எடுத்து என்ன பண்ணோம், ஸ்டோர் பண்ணோம். 10 50 12 இருக்கும். அதை நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கறனால அசெண்டிங் ஆர்டரில் 10 12 15 இங்கே ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அப் அண்ட் ஆகும். ரோ ஆஃப் ஏ. இப்போ நம்ம செகண்ட் காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்து செகண்ட் காலம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா தேர்ட், அதாவது 0 1 2 தேர்ட் காலம் வேல்யூ அந்த குவான்டிட்டி மட்டும் எடுத்து என்ன பண்ணும், இங்கே ஸ்டோர் பண்ணும். இப்போ ரிவர்ஸ் பண்ணால் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தா இந்த வேல்யூ ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணி நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அரேயில் ஸ்டோர் பண்ணோம். அதாவது அரேயில் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஷார்ட் பண்ணுமே ஒழிய அரேயில் எஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஃபார் ரோ இன் அரே வேல்யூ பிரிண்ட் ஆஃப் ரோ என்னாகும், இதை செகண்ட் காலம் மட்டும் எடுத்துருக்கு. 12 50 12 இருந்ததை நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்டோர் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் வரும்போது மட்டும்தான் அரே வேல்யூ என்ன ஆகும், ஷார்ட் ஆகும். இந்த ஷார்ட் பண்ணும்போது அசெண்டிங் ஆர்டர் வேணும்னா டிஃபால்ட்டாக ஷார்ட் கொடுத்தா போதும். டிசெண்டிங் ஆர்டருக்கு தான் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ வந்து நம்ம எனேபிள் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே வரும்போது ஃபார் ரோ இன் அரே வேல்யூ 1 by 1 எடுத்து நமக்கு பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஐட்டம் கெட்டர். இப்போ மோர் தென் 1 காலமை வந்து நம்ம ஷார்ட் பண்ணோன்னா வி நீட் டு யூஸ் ஐட்டம் கெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். தட் மீன்ஸ் எப்படி நம்ம கொடுக்கணுன்னா ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் காலம் நம்பர்.
இப்போ 6ல் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சாம்பிள் 6 CSV ஃபைலில் 2 காலம்ஸை எனேபிள் 2 காலம் டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெட்டர், அதுக்கப்புறம் கீபோர்ட், மவுஸ், மானிட்டர் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். கீபோர்ட், மானிட்டர், மவுஸ் அதோட குவான்டிட்டி 48, 52, 20. இது நோட் பேடில், இது வந்து எக்ஸலில். ஸோ நம்ம செப்பரேட்டர் வந்து கமா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன காலம் நம்பர் கொடுக்குறோமோ அந்த காலம் நம்பரை எடுத்து நமக்கு மோர் தேன் 1 காலம் எடுத்து நமக்கு ஷார்ட் பண்ணுறக்கோ இல்லை வேறு ஆப்ரேஷனுக்கோ பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் என்னென்னா ஐட்டம் கெட்டர் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். இதை நாம் இம்போர்ட் பண்ணணும். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஐட்டம் கெட்டர் 1 அப்படின்னா அந்த ஃபஸ்ட் காலம் 0, 1, அதாவது 0ங்கிறது ஐட்டம் நேம், 1ங்கிறது குவான்டிட்டி. அப்போ அந்த குவான்டிட்டியை எடுத்து நமக்கு இங்கே யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த 1 அப்படிங்கிறது அந்த 0, 1 அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் காலம் எடுத்துக்கும். import.csv அந்த ஆப்ரேட்டரை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா மல்டிபிள் ஹெடர் ஃபைல்ஸை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறோம், அதை நோட் பண்ணிக்கணும். டேட்டா ஒரு வேரியபிளுக்கு CSV ரீடர் ஓப்பன் அதாவது csv8.csvயை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டாக்கு அசைன் பண்ணிடுறோம். இந்த பாத் வந்து நம்ம செய்கிறோம். நெக்ஸ்ட் டேட்டா என்ன பண்ணோன்னா நம்ம ஹெட்டரை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஹெட்டர் என்னது, நம்ம அந்த முன்னாடி கொடுத்த ஃபஸ்ட் ரோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு started list equal to started data key equal to operator dot item getter. இந்த key என்ன யூஸ் பண்ணுறோம், operator dot item getterல 1. இப்போ 1 அப்படிங்கிறது என்னன்னா keyword specifies the column. அதில் ரிவர்ஸ் descending orderல வேணும் அப்படின்னு சொன்னான்னா we need to use reverse equal to true. கீழே நம்ம enable பண்ணிக்கிறது பாருங்கள். இதில் நம்ம டிஃபால்ட்டாக வேணும் அப்படிங்கிறனால சும்மா ஷார்ட்டட் மட்டும் கொடுத்துட்றோம். இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வரும். இப்போது அந்த டேட்டாவை ஷார்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணும். ஃபார் ரோ இன் ஷார்ட்டர் லிஸ்ட் அதில் என்னென்ன செலக்ட் ஆகிருக்கோ பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், 20 என்னது மவுஸ், 48 அடுத்தது கீபோர்ட், அடுத்து இப்போ 1ங்கிறனால என்னது ஃபஸ்ட்டு காலம் 0, 1. நம்ம அந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படிங்கிறது என்னென்னா செகண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறது செகண்ட் காலம், நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் காலம். அந்த செகண்ட் காலம் மட்டும் எடுத்து நமக்கு ஷார்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போது டிக்ஷனரியில் ரீடிங் CSV ஃபைல் இன்டு எ டிக்ஷனரி. ஸோ யூஸிங் டிக்ட் ரீடர் கிளாஸ் ஆஃப் CSV மாடல் நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். சிமிலர் டு த ரீடர் கிளாஸ் இட்ஸ் கிரியேட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் விச் மேப் டேட்டா டு எ டிக்ஷனரி. ஸோ இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறதுல கீஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபீல்டு நேமை வந்து நம்ம இங்கே பெராமீட்டர் இல்லாட்டி கீ அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வேல்யூக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பெராமீட்டர் அதாவது ஃபீல்டு நேமை வந்து மேப் பண்ணி கொடுப்போம். அதனால தான் இதை வந்து டிக்ஷனரி மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா பை ரீடிங் த ஃபஸ்ட் லைன் ஆஃப் CSV ஃபைல் அண்ட் யூஸிங் ஈச் கமா செப்பரேட்டட் வேல்யூ இன் திஸ் லைன் ஆஸ் அ டிக்ஷனரி கீ. இப்போ ஃபஸ்ட் லைனில் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா காலம் ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை தான் இங்கே கீயாக யூஸ் பண்ணுறோம். த காலம்ஸ் அண்ட் ஈச் subsequent row then behave like dictionary value and can be accessed with the appropriate key. For example, field name. If the first row of CSV file does not contain column name, then pass field names parameter into the dictionary constructor to assign the dictionary keys manually. இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து நமக்கு காலம் இல்லை அப்படின்னா, காலம் ஹெட்டிங் இல்லைன்னா நம்ம மேனுவலாகவே என்ன பண்ணலாம்னா கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணி மேப் பண்ணிக்கலாம். ஸோ CSV ரீடர் அப்படிங்கிறது என்னென்னா இட் ரீட்ஸ் அண்ட் ரைட்ஸ். CSV ரீடர் அண்ட் CSV ரைட்டர் ஒர்க்ஸ் வித் லிஸ்ட் அண்ட் டிப்பிள். சரியா? ஆனால் டிக்ட் ரீடர் என்ன பண்ணால் இட்ஸ் டீல்ஸ் வித் டிக் ரீடர் அண்ட் டிக் ரைட்டர் ஒர்க்ஸ் இன் டிக்ஷனரி. அப்போ டிக்ஷனரியில் நம்ம இருக்கிற வேல்யூஸை கீ மேப் பண்ணணும்னா ரீடர் யூஸ் பண்ணணும், டிக்ட் ரீடர். அண்ட் CSV ரீடர் அண்ட் ரைட்டர் டேக்ஸ் அடிஷ்னல் ஆர்குமெண்ட் தட் இஸ் ஃபீல்ட் நேம்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஆஸ் அ டிக்ஷனரி கீஸ். நம்ம ரீடரில் கீஸ் யூஸ் பண்ணுறதில்ல, டிக்ஷனரியில் கீஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பார்ப்போம். import.csv file name equal to path and then input file வந்து csv.dict reader open file name என்னது நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணது ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஆறுங்கிறது ரீட் மோட். ஃபார் ரோ இன் இன்புட் ரோ டிக்ட் ஆஃப் ரோ அதை நம்ம மென்ஷன் பண்ணோம். பிரிண்ட் டிக்ட் ஆஃப் ரோ. அப்போது அந்த டிக்ஷனரியில் இருக்கிற மெத்தடில் யூஸ் பண்ணோம். எப்படி மேப் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு ரோ அப்படிங்கிறது என்ன நமக்கு கீ, செகண்ட் ரோலேருந்து இருக்கிறது எல்லாமே வேல்யூ. அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட் ரோல் என்ன இருக்குது ஐட்டம் நேம், அது வந்து மேப் பண்ணியிருக்கு. கீபோர்ட் குவான்டிட்டி 48, ஐட்டம் நேம் என்ன கீபோர்ட் குவான்டிட்டி 48, ஐட்டம் நேம் மானிட்டர் குவான்டிட்டி 52, ஐட்டம் நேம் மவுஸ் குவான்டிட்டி 20. இப்போ நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஹெட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்து வேல்யூஸ் வரும். இப்போ ஒவ்வொரு வேல்யூக்கு முன்னாடியும் அந்த காலம் ஹெட்டிங் இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். we are going to put. அதுக்கு எப்படி ஃபைல் ஃபார் ரோ இன் இன்புட் ஃபைல் பிரிண்ட் டிக்ட் ஆஃப் ரோ. இது ஆட்டோமேட்டிக்காக இது மேப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்தது ரீடிங் CSV ஃபைல் வித் யூசர் டிஃபைன்ட் டீலிமிட்டர் இன்டு ஏ டிக்ஷனரி. இப்போ டிக்ஷனரி மெத்தடே தான், ஆனால் நம்ம கமா இல்லாமல் பைப்லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐட்டம் நேம் குவான்டிட்டி நம்ம எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம் காலமை பைப்லைன். இதை எப்படி நம்ம டிக்ஷனரி மோடில் நம்ம ரீட் பண்ணுவோன்னா சிம்பிள். என்ன பண்ணுவோம், csv.reader_dialect my dialect டீலிமிட்டர் என்ன பண்ணுவோம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். கமாவுக்கு பதிலாக பைப்லைன் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் மற்ற எல்லாமே ப்ரோக்ராமிங் லைன்ஸ் எல்லாமே சேம். இப்போ என்ன ஆகும், இந்த டிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், இதை மேப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ரோ என்னது ஐட்டம் நேம், அதோட வேல்யூ கீபோர்ட், அண்ட் தென் குவான்டிட்டி 48, மானிட்டர் குவான்டிட்டி 52, ஐட்டம் நேம் மவுஸ் குவான்டிட்டி 20. இப்போ கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ட்ரூ அப்படிங்கிறது அடிஷ்னலாக எழுதியிருக்கோம். இங்கே பைப்லைன் வந்து நம்ம டீலிமிட்டராக இருக்கிறனால அந்த பைப்லைனை நம்ம காலம் செப்பரேட்டராக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரோல் இருக்கிற வேல்யூ டிக்ஷனரிக்கு மேப் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து ரைட்டிங் டேட்டா இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் CSV ஃபைல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ரீட் பண்ணுறது. ஒரு CSV ஃபைலில் பைத்தானில் எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போது இப்படி ரைட் பண்ணுறது. ஸோ யூ கேன் கிரியேட் அ நியூ நார்மல் CSV ஃபைல் யூசிங் பைத்தான், அண்ட் தென் யூ கேன் மாடிஃபை an existing CSV ஃபைல், writing on a CSV file with quotes, writing on a CSV file with custom delimiters, and then writing a CSV file with line terminator, அதாவது நியூ லைன் அப்படின்னு சொல்லணும், அது லைன் டெர்மினேட்டர். ரைட்டிங் a CSV file with code character, writing a CSV file into a dictionary, and then getting data at runtime and writing in a file. ஸோ இந்த மாதிரி 8 ஆப்ரேஷன்ஸை நம்மளால் பைத்தானில் பண்ண முடியும். That means that you can create a CSV file from the Python. இப்போ பைத்தான் இன்புட் கொடுத்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் csv.writer, ஃபைல் ஆப்ஜெக்ட் டீலிமிட்டர் அண்ட் தென் FMT பேராமீட்டர்ஸ். ஸோ பார்த்து கொடுப்போம். ஃபைல் ஆப்ஜெக்டில் டீலிமிட்டர் வந்து டிஃபால்ட்டாக கமா யூஸ் பண்ணலாம், இல்லை அந்த பைப்பு வேறு ஏதாவது சிம்பிள் கூட யூஸ் பண்ணலாம். FMT பேராமீட்டர்ஸ் ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் கோட் ஆல் இதெல்லாமே நம்ம கொடுப்போம். இந்த லாஸ்ட் 2 பேராமீட்டர்ஸ் வந்து ஆப்ஷனல். தட் மீன்ஸ் தட் CSV.read ஃபங்க்ஷனில் எப்படி இருந்துச்சோ அதே தான் ரைட் ஃபங்க்ஷன்லேயும் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறோமோ அதே ஃபார்மேட்டில் தான் ரைட் பண்ணால் அப்போ தான் நம்ம திரும்பவும் ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சின்டாக்ஸ் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். csv.writer, ஃபைல் ஆப்ஜெக்ட் டீலிமிட்டர் அண்ட் தென் FMT பேராமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்டிங் டேட்டா இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் CSV ஃபைல். எதுக்கு அப்படின்னா, டு ஸ்டோர் இன்சைட் அ CSV ஃபைல் we need to use write function. That means csv.writer method. So it returns a writer object. That means it converts the user data into delimited strings on the given file like object. எப்படி ரைட் பண்ணுவோன்னா ரைட் ரோ மெத்தட், அதாவது ரைட்ஸ் அ ரோ ஆஃப் அ டேட்டா இன் அ ஸ்பெசிஃபைட் ஃபைல். நம்ம என்ன ஃபைல் பாத் நேம் கொடுக்குறோமோ அங்கே போய் நம்ம கொடுக்குற ரோவை வந்து அங்கே ரைட் பண்ணோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் கன்வெர்ட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் டேட்டா டு எ CSV ஃபைல், தட் இஸ் people.csv that uses கமா வந்து செப்பரேட்டராக யூஸ் பண்ணி எப்படி ரைட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது இம்போர்ட் CSV எழுதிடுவோம். அண்ட் தென் CSV டேட்டா நம்ம கொடுக்குற ஒரு லிஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கமா ஏஜ், இது வந்து ஹெட்டர் நேமு, தட் இஸ் காலம் ஹெட்டிங் ஸ்டூடெண்ட் கமா ஏஜ். என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா தனுஷ் 17, கல்யாணி 18, ராம் 15. அப்போ நமக்கு எவ்வளோ ரோ இருக்குது, 4 ரோஸ் இருக்குது, 3 ரெக்கார்ட்ஸ், 1 ஹெட்டிங். இப்போ ஓப்பன் வித் ஓப்பன் பாத் நேம் ரைட் மோடில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் ஆஸ் CF அப்படிங்கிறது ஹேண்டிலிங்க நம்ம கொடுக்குற ஹேண்டில். ரைட்டர் ஈக்குவல் டு csv.write CF, அந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஃபைல் ஆப்ஜெக்ட் CF வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ரைட்டருக்கு. இப்போ ரைட் ரோ அப்படின்னு கொடுக்குறோம். ரைட் ரோவில் CSV டேட்டா, நம்ம CSV டேட்டா ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் ஏஜ் அப்படிங்கிற ஹெட்டிங்லேருந்து தனுஷ் கல்யாணி ராம் இங்கே ரைட் ஆகும். இப்போ 1 by 1 ஆக்சுவலாக ரைட் ஆகிரும். ரைட் ரோ அப்படின்னு கொடுத்தாவே 1 by 1 ரைட் ஆகும். இப்போ லாஸ்ட்டில் CF.close என்ன ரைட் ஆகும்னா இந்த ராம் கல்யாணி தனுஷ் இதெல்லாமே ரைட் ஆகிரும். இப்போ people.csv ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் கமா ஏஜ் நம்ம டிஃபால்ட்டாக எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல, அதனால் கமா செப்பரேட் ஆகிருக்கு. தனுஷ் கமா 17, கல்யாணி கமா 18, ராம் கமா 15. ஸோ நம்ம ஈஸியாக லிஸ்ட்டை என்ன பண்ணிட்டோம், CSVக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் ரைட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததில் மாடிஃபையிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல். இப்போ ஒரு CSV கண்டென்ட் இருக்குது, ரோல் நம்பர் நேம் சிட்டின்னு சொல்லிட்டு 1 ஹர்ஷினி அனித் துருவ் வெங்கட் இந்த மாதிரி 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஹெட்டிங் வந்து ரோல் நம்பர் நேம் சிட்டி, தட் இஸ் காலம் ஹெட்டிங். 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ மொத்தமாக நமக்கு 6 ரெக்கார்ட்ஸ், அதில் ஒன்று வந்து டேட்டா, ஒரு ஃபஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் காலம் ஹெட்டிங். இப்போ எப்படி மாடிஃபை பண்ணணுன்னு பார்ப்போம். இப்போ இம்போர்ட் CSV ரோ ஈக்குவல் டு
3 மீனா பெங்களூர். இப்போ ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம இங்கே ரைட் பண்ண போகிறோம். ரோ அப்படிங்கிறதுல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். வித் ஓப்பனில் அந்த பாத்தை வந்து கொடுத்து நம்ம ரீட் மோடில் ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். student.csv ஃபைலை அதில் ரீடர் ஈக்குவல் டு csv.reader ரீட் ஃபைல். இப்போ இந்த ஃபைலை ரீட் பண்ணிடுறோம். இப்போ முன்னாடி பார்த்த ஃபைலை ரீட் பண்ணி லைன்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரீடர், அந்த ரீடரில் இருந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைன்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் இந்த ரீட் பண்ணும்போது லைன்ஸ் இருந்துச்சுல, அந்த லைன்ஸில் 3 அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த 3க்கு பதிலாக துருவ் பெங்களூர் 3 துருவ் பெங்களூருக்கு பதிலாக நம்ம 3 மீனா பெங்களூர் அப்படிங்கிறத நம்ம மாடிஃபை பண்ணுறோம். தட் இஸ் ரைட் பண்ணுறோம். பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் லைன்ஸுங்கிற நம்ம பைத்தானில் இருக்கிற லிஸ்ட்டில். நான் இப்போ நம்ம வந்து student.csvலேருந்து ரீட் பண்ணிவிட்டு பைத்தான் லிஸ்ட்டில் தான் இதை என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். இப்போ சேஞ்ச் பண்ணி வச்சதை இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ துருவ் இருக்குல்ல, 0 1 2 3 அந்த 3ங்கிறது தான் துருவ். அதை ரீட் பண்ணதை அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், 3 மீனா பெங்களூர்னு ரைட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம திரும்பவும் இப்போ ரைட் மோடில் student.csvயை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ் ரைட் ஃபைல் அப்படிங்கிற ஹேண்டில் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட்டர் ஈக்குவல் டு csv.writer ரைட்டர் ஃபைல். இப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த ரைட்டரில் நம்ம ஓப்பன் பண்ணதை ரைட் பண்ணோம். எப்படி ரைட் பண்ணணும்னா writer.write row ஆஃப் லைன்ஸ். இந்த லைன்ஸில் தான் என்ன பண்ணியிருக்கோம், பைத்தானில் வச்சுருக்கோம். CSV ஃபைலை ரீட் பண்ணி பைத்தானில் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அந்த லிஸ்ட்டில் தேர்டு ரெக்கார்டாக இருக்கிறது தட் இஸ் 0 1 2 3 அந்த மீனா துருவுக்கு பதிலாக மீனாவை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெக்கார்டை தான் நம்ம பைத்தானில் லிஸ்ட்லேருந்து எடுத்து இந்த CSV கண்டென்ட்டில் திரும்பவும் ரைட் பண்ணுறோம். துருவ் என்ன ஆகுது, பெங்களூர் 3 துருவ் பெங்களூர் என்ன ஆகுது, நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 3 மீனா பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் பைத்தான் லிஸ்ட்டில். அந்த லிஸ்ட்டு தான் திரும்பவும் நம்ம student.csvயை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஓவர் ரைட் பண்ணுறோம். இது ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி writer.write row ஃபங்க்ஷனில் லைன்ஸ் அப்படிங்கிறது. இந்த லைன்ஸுங்கிறது என்னது, பைத்தானில் இருக்கிற லிஸ்ட். இந்த லிஸ்ட்டு திரும்ப என்ன ஆகும், ஓவர் ரைட் பண்ணி வச்சுரும். இதனால் நமக்கு என்ன ஆகும்னா திரும்பவும் டேட்டா ஃபுல்லாக ரைட் ஆகிருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் ஃபங்க்ஷன் எப்போவுமே ஓப்பன் பண்ணி ஓவர் ரைட் பண்ணோம். அடுத்தது ஆடிங் எ நியூ ரோ. இப்போ மாடிஃபை பண்ணது பார்த்தோம். இப்போ எப்படி லாஸ்ட்டில் ரெக்கார்டு ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 6 சஜினி மதுரை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வந்து ரோக்கு அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது லிஸ்ட் அது வித் ஓப்பன் சேம் ஃபங்க்ஷன் அப்பண்ட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம் ஏ. இப்போது அது என்ன ஆகும், இந்த CF ஹேண்டில் என்ன பண்ணோம், இந்த டேட்டாவை நம்ம ரைட் டாட் ஃபங்க்ஷனில் அப்பண்ட் மோடில் writer.write row ஆஃப் ரோவில் என்ன கொடுத்துருக்கோம், 6 சஜினி மதுரை அந்த லாஸ்ட்டில் போய் ஆட் ஆயிரும். முன்னாடி ஆல்ரெடி 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் தேர்ட் ரெக்கார்ட் மீனா பெங்களூர் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகுனா ஓவர் ரைட் ஆகாது, ஒன்லி இட் ஆட்ஸ் அ ரெக்கார்ட் இன் த லாஸ்ட், அதாவது அப் அண்ட் மோடில் லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். ஆடிங் எ நியூ ரோவில் நம்ம என்னென்ன பண்ண முடியும்னா ரைட் மெத்தட் வந்து ரைட் மோட் கிரியேட்ஸ் எ நியூ ஃபைல். இப்போ ஆல்ரெடி ஃபைல் இல்லைன்னா நியூ ஃபைல் கிரியேட் ஆகிரும். ரைட் மோட் ஓவர் ரைட்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டேட்டாவை ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணோன்னா ஓவர் ரைட் தான் பண்ணணும். பழைய கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டு புது கண்டென்ட்டை அப்லோட் பண்ணோம். இப்போ ஏ மோட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்பண்ட் மோடு லாஸ்ட்டில் ஆட் பண்ணும். இஃப் த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஓவர் ரைட், அதர்வைஸ் இட் கிரியேட்ஸ் நியூ ஒன். அப்பண்ட் மோட்லேயும் ரைட் மோட்லேயும் ஒரு ஃபைல் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிரும். டு ரைட் இன் அ ஃபைல் ரைட் ரோ மெத்தட் யூஸ் பண்ணால் ஒரு ரோ, ரைட் ரோஸ் யூஸ் பண்ணால் மல்டிபிள் ரோஸ், அதாவது 2 டைமென்ஷனல். இப்போ கோட்ஸ் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் நம்ம சீரியல் நம்பர், பர்சன், டேட் ஆஃப் பர்த் ஒரு 5 ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கோட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கோட்ஸில் எப்படி நம்ம ரைட் பண்ணுறதுன்னா கோட்டிங் ஈக்குவல் டு csv.cotal அப்படிங்கிற டைலக்டில் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் பைத்தானுக்கு. இப்போ என்ன ஆகுனா ஓப்பன் வித் ரைட் மோடில் எஃப் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டர் ஈக்குவல் டு csv.writer ஆஃப் எஃப் டைலக்ட்டுக்கு மை டைலக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஃபார் ரோ ரைட் பண்ணும்போது கோட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிடுறோம். இப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் காலம் வேல்யூக்கும் கோட்ஸை அப்பன் பண்ணி வச்சுருக்கோம், கோட்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். எதனால், நம்ம கோட்டால் கொடுத்தனால. கோட்டிங் வந்து ஈக்குவல் டு csv.cotal, அதனால் நமக்கு கோட் கேரக்டர் வந்து இங்கே இன்க்ளூட் ஆயிரும். நம்ம கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். அந்த கொட்டேஷனே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கோட் பண்ணி நம்ம CSV ஃபைலில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்க டேட் ஆஃப் பர்த், மது, சௌமியா, சங்கீதா, ஈஸ்வர், ஆனந்த் இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கோட்டில் போய் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா கோட்ஸ் தெரியும். இப்போ ஒவ்வொரு ரெக்கார்டும் ஈஸியாக நம்ம கோட் பண்ண முடியும். இப்போ கஸ்டம் டீலிமிட்டர்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
ஸோ கட்டம் டீலிமிட்டர்னா என்னென்னா ஸ்ட்ரிங் யூஸ்டு டு செப்பரேட் ஃபீல்ட்ஸ், யூஸ்வலாக டிஃபால்ட்டாக கமா. ஃபார் கஸ்டம் டீலிமிட்டர் CSV ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் டீலிமிட்டர் அப்படிங்கிற இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸாம்பிள் பைப் சிம்பிள் எடுத்துருக்கோம் கமாவுக்கு பதிலாக. இப்போது பர்சன் அதே தான், இப்போ முன்னாடி பார்த்த அதே சேம் ஃபைல். ஆனால் என்ன பண்ணுறோன்னா மை டயலாக்டில் டீலிமிட்டர் ஈக்குவல் டு பைப்ஸ் லைன் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஃபைல் ரைட் ஆகும்போது என்ன ஆகுனா கமா இல்லாமல் நார்மல் ஒரு CSV ஃபைலில் கமா செப்பரேட்டட் இருக்கும். இங்கே ரைட் ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரோவாக ரைட் பண்ணும். இந்த காலம் எப்படி செப்பரேட் ஆகிருக்கும் அப்படின்னா பைப் லைனில் செப்பரேட் ஆகிருக்கும். இப்போது மது, சௌமியா, சங்கீதா, ஈஸ்வர், ஆனந்த் எல்லா ரெக்கார்டுமே என்னாகும், இப்போ 1 பைப்லைன் மது, பைப்லைன் டேட் ஆஃப் பர்த். இப்போ ஹெட்டிங்கே எப்படி இருக்கும், எஸ் நம்பர், பைப்லைன், பர்சன், பைப்லைன், டேட் ஆஃப் பர்த். இந்த மாதிரி என்னாகும் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணி திரும்பவும் இந்த ஃபைலை நம்ம ரைட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், செகண்ட் ரெக்கார்ட், பைப்லைன், தேர்ட் ரெக்கார்ட் 3 பைப்லைன் சங்கீதா, பைப்லைன் டேட் ஆஃப் பர்த், 4th பைப்லைன் ஈஸ்வர், பைப்லைன் டேட் ஆஃப் பர்த், 5 பைப்லைன் ஆனந்த், பைப்லைன் டேட் ஆஃப் பர்த். இது வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்து என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ரைட் பண்ணும். நம்ம எப்படி படித்தோமோ அது மாதிரி ரைட் பண்ணியிருக்கோம். சீரியல் நம்பர், பைப்லைன், பர்சன், பைப்லைன், இது எல்லாமே பைப்லைனில் இருக்குது. The dialect parameter skip initial pace when it is true. White space immediately following the delimiter is ignored. சரியா, நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது லைன் டெர்மினேட்டர்னா என்ன அப்படின்னா நியூ லைன். இப்போ டேட்டாவை நியூ லைனில் ரைட் பண்ணுறது. இட்ஸ் அ ஸ்ட்ரிங் யூஸ்டு டு டெர்மினேட் லைன் ப்ரொடியூஸ்டு பை ரைட்டர். டிஃபால்ட்டாக லைன் ஆர் லைன் என், அதாவது /r /n கொடுக்கலாம். இதுக்கு நம்ம நியூ டயலாக்ட் என்ன பண்ணணும், csv.register dialect அப்படின்னு கொடுக்கணும். ஸோ லைன் டெர்மினேட்டர் அப்படிங்கிற ஒரு நம்ம டயலாக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், பேராமீட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ ஃப்ரூட் குவான்டிட்டி ஆப்பிள் 5, பனானா 7, மேங்கோ 8. அதில் டயலாக்ட் வந்து மை டயலாக்ட், டிலிமிட்டர் வந்து பைப் சிம்பிள். லைன் டெர்மினேட்டர் பார்த்தீங்கன்னா நியூஸ் /n கொடுத்துருப்போம். டயமீட்டர் n, லைன் டெர்மினேட்டர் நியூ லைன் கொடுத்துருக்கோம். இப்போ ஓப்பன் வித் எஃப், சரியா, அந்த எஃப் கொடுத்துருக்கோம். இப்போ ரைட் ரோ, ஒவ்வொரு ரெக்கார்டாக நமக்கு லிஸ்ட்டு வந்து ரைட் ஆகும் CSV ஃபைலில். அப்படி ரைட் ஆகும்போது நியூ லைனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா லைன் டெர்மினேட்டர் வந்து நியூ லைன் கொடுத்துருக்கோம். அப்போது ஃபஸ்ட் லைன் ரைட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லைனுக்கு வந்துடும். ஆப்பிள் 5, இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் வந்துடும். இப்போ இதில் சேஞ்சஸ் பண்ணுறோம். அந்த லைன் டெர்மினேட்டர் மட்டும் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறோன்னா /r /n /r/n. அப்போ என்னன்னா அடிஷ்னலாக ஒரு லைன் கேப் வந்து நம்ம கொடுக்க முடியும். முன்னாடி பார்த்தோன்னா சிங்கிள் லைன் வந்திருக்கும் ஸ்பேஸ், அதாவது சிங்கிள் லைனாக நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் லைன்ஸ் we have, in between records we have new line, in between records we have a line space. அடுத்தது CSV file with code characters. இப்போ code characters எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னு பார்ப்போம். ஐட்டம் அண்ட் தென் சீரியல் நம்பர் 1 பென் 2 புக் 3 பென்சில்னு இருக்குது லிஸ்ட்டு. இதில் என்ன பண்ணுறோன்னா ரைட் ரோஸ் ஃபங்க்ஷன். ரைட் ரோஸ் அப்படின்னா மொத்தமாக ரைட் ஆகும். ரைட் ரோஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ரோனா சிங்கிள், ரைட் ரோஸ்னால் 2 dimensional. இங்கே என்ன பண்ணால் கோட் கேரக்டர் இன்க்ளூட் பண்ணுவோம். கோட் கேரக்டர் ஈக்குவல் டு, அப்போ கோட் கேரக்டர் கொடுத்துருவோம். கோட்டிங் ஈக்குவல் டு CSV கோட் ஆல். இப்போ கோட் கேரக்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணதுனால ஒவ்வொரு ரெக்கார்ட் டேட்டாவும் நம்ம டேட்டானா காலம் எல்லாமே கோட் பார்த்தீங்கன்னா 1 2 3 பென் புக் பென்சில் இது எல்லாமே கோட் இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ கொட்டேஷனில் தட் இஸ் டபுள் கோட்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் ஆகிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அது எதனால் கோட் கேரக்டர் ஈக்குவல் டு, அப்போ கோட் கேரக்டர் கொடுத்துருக்கோம். பைப் ஆஸ் டீலிமிட்டர் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணது பைப். நெக்ஸ்ட் ஒன், ரைட்டிங் CSV ஃபைல் இன்டு ஏ டிக்ஷனரி. அதுக்கு வந்து டிக் ரைட்டர் யூஸ் பண்ணுறோம். டிக் ரீடர் மாதிரி இங்கே டிக் ரைட்டர். Class of CSV module, it's in one of the class. Write a CSV file into a dictionary. It creates an object with maps data into a dictionary. Keys are given by the field name parameter. நம்ம முன்னாடியே தெரியும் field name தான் இங்கே keys-ஆ யூஸ் பண்ணுறோன்னு, அதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது CSV மாடல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். டேட்டா மவுண்டன் இதுதான் கீ, அதாவது ஃபீல்ட் நேம் மவுண்டன் எவரெஸ்ட், ஹைட் வந்து 8848, மவுண்டன் ஆனைமுடி ஹைட் 2695, மவுண்டன் கஞ்சன்ஜங்கா ஹைட் 8586. இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். இந்த டேட்டாவில் நம்ம மவுண்டன் ஹைட் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஃபீல்ட்ஸ். மவுண்டன் ஹைட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். மவுண்டன் என்னென்ன ஃபீல்ட்ஸ் என்னென்னு ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்போது டிக் ரைட்டரில் ஃபீல்டு நேம்ஸ் ஈக்குவல் டு ஃபீல்டு. அப்போ ஃபீல்டு நேம்ஸை ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா அதுதான் ரைட் ஹெட்டரில் போய் ரைட் ஆகும். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே டேட்டாவா, தட் இஸ் எவரெஸ்ட் 8848, ஆனைமுடி 2695,
கஞ்சன்ஜங்கா 8586 இதுதான் வந்து டேட்டா. மற்றது எல்லாமே ஹெட்டர். இப்போ என்ன ஆகும், ரைட்டிங் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ அவுட்புட் மவுண்டன் ஹைட் வந்து ஹெட்டருக்கு மாறிடும். எவரெஸ்ட் 8848, ஆனைமுடி 2699, கஞ்சன்ஜங்கா 5854. இது எப்படி நம்ம இன்னொரு தடவை பார்ப்போம். இந்த ரைட்டிங் கம்ப்ளீட்டட் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். அதாவது மவுண்டன் அண்ட் ஹைட் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதை தவிர இருக்கிறது எல்லாமே டேட்டாவாக கன்சிடர் பண்ணோம். அப்போது ஒவ்வொரு ஃபீல்டும் கீ ஸ்பெசிஃபை பண்ணுறோம். மவுண்டன் அப்படிங்கிறது கீ இம்போர்ட் சிஎஸ்வியில் கொடுக்குறோம். இப்போ எவரெஸ்ட் இப்போ டேட்டாவில் வந்து மவுண்டன் ஹைட் ரெண்டையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு என்னது மவுண்டன் எவரெஸ்ட், அதோட ஹைட் என்ன. அப்போது ஹைட்டும் மவுண்டனும் வந்து ஃபீல்ட்ஸ். இப்போ டிக் ரைட்டரில் சிஎஃப்ங்கிறது என்ன, ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் பண்ணுற ஹேண்டிலர். அதில் ஃபீல்ட் நேம்ஸ் ஈக்குவல் டு ஃபீல்ட்ஸ். இப்போ நம்ம என்ன ஃபீல்டு ஸ்பெசிஃபை பண்ணுமோ, அதாவது கீயாக என்ன வச்சுருக்கோமோ அந்த டிக்ஷனரியில் அதை வந்து ஃபீல்ட் நேம்ஸ் கொடுத்துருவோம். அப்போ அந்த ஃபீல்ட் நேம் தான் நமக்கு என்ன ஆகும், ரைட்டர் ஹெட்டுக்கு போகும். அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த எவரெஸ்ட், ஆனைமுடி, கஞ்சன்ஜங்கா அதோட ஹைட்ஸ் எல்லாமே ரோக்கு போயிடும். ரைட் ரோஸ் டேட்டா 2 டைமென்ஷனல் ரைட்டில் ரைட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கீயை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். எந்த கீ இருக்கோ அந்த கீயை கொடுத்துடணும். ஏன்னா டிக்ஷனரியில் ஒவ்வொரு ரோவும் கீ அண்ட் வேல்யூன்னு இருக்கும், மேப் ஆகிருக்கும். இங்கே நாம் கொடுக்கும்போது அதை செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஹெட்டர் மவுண்டன் ஹைட்டுக்கு போயிட்டு ரிமைனிங் இருக்கிறது டேட்டா எல்லாமே கீழே வந்து ரைட் ஆகும். அந்த கீயை ஒமிட் பண்ணிவிட்டு டேட்டாவை மட்டும் ரைட் பண்ணும். இதுதான் இதோட அட்வான்டேஜ். ரைட்டிங் டிக்ஷனரி இன்ட்டு சிஎஸ்வி ஃபைல் வித் கஸ்டம் டிலீட். இப்போ இம்போர்ட் சிஎஸ்வி ரிஜிஸ்டர் டைலக்ட் மை டைலக்ட் டீலிமிட்டர் வந்து பைப்லைன் கொடுத்துருக்கோம் இங்கே. அண்ட் தென் கோட்டிங் வந்து கோட்டால். இதில் ஓப்பன் வித் grade.csv ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். அதோட ஹேண்டில் வந்து சிஎஸ்வி ஃபைல் அப்படிங்கிறது ஹேண்டில். ஃபீல்ட் நேம்ஸ் வந்து நேமு ஜெண்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இதுதான் ஹெட்டிங்கு. அப்போ வந்து டிக் ரைட்டரில் ஃபீல்ட் நேம்ஸ் வந்து ஃபீல்ட் நேம் நம்ம கொடுத்த நேம் கிரேடு இருந்தால் ஹெட்டருக்கு ரைட் ஆகும், ரைட்டர் ஹெட்டுக்கு. அப்போ ரைட் ரோஸ் வந்து கிரேட் பி நேம் அனு, கிரேட் ஏ நேம் பீனா, கிரேட் சி நேம் தருண். இப்போ நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், நேமும் கிரேடும் வந்து ஃபீல்ட் நேம்ஸாக இருக்கறனால அதை விட்டுட்டு, சரியா, இந்த கிரேடு நேம் அப்படிங்கிற காலமெல்லாம் ஃபீல்டெல்லாம் விட்டுட்டு நமக்கு பி அனு, ஏ பீனா, அண்ட் தென் சி தருண் அப்படிங்கிறது ரைட் ஆக ஆரம்பிக்கும். நேம் வந்து அனு, கிரேட் வந்து பி, பைப்லைன் வந்து நம்ம டீலிமிட்டராக கொடுத்தனால அது இன்சர்ட் ஆகிருக்கும் கமாக்கு பதிலாக. இப்போ கோட் ஆல் கொடுத்ததுனால எல்லாமே கோட்டில் இருக்கும். எல்லாமே கோட் ஆல். டீலிமிட்டர் வந்து பைப்பு, கோட்டிங் வந்து csv.கோட்டாலுங்கிறனால கோட்டேஷன் ஆட் ஆகிருக்கும். இப்போ ஹெட்டிங் வந்து நேம் ஜெண்டர். அந்த நேம் ஜெண்டர் அதாவது நேம் கிரேடு வந்து ஒமிட் ஆகிருக்கும், நேமு வந்து ஒமிட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு காலம் மட்டும்தான் நமக்கு, ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தான் நமக்கு ஹெட்டராக ரைட் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போது டைனமிக் ஃபைல் சிஎஸ்வி ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். எஃப்ங்கிறது ஃபைல் ஹேண்டு, w.csv ரைட்டரில் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆன்சர் வந்து சாய்ஸ் வந்து ஒய் அசைன் பண்ணுறோம். ஆன்சர் அப்படிங்கிறது டிஃபால்ட் வேல்யூ வந்து ஒய் அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபைல் ஹேண்டர் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு என்ன ஆகும், அந்த ரைட் மோடில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இப்போது நம்ம அந்த ஃபைலை வந்து எப்படி 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ வைல் லூப்பில் வந்து ஆன்சர் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்துச்சுன்னா நேம் வந்து இன்புட் வாங்குது. அதே மாதிரி டேட்டா, பிளேஸ் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. w.write ரோவில் நேம், டேட், பிளேஸ் இந்த மூணையும் நம்ம லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வாங்குகிறோம். இப்போ இது ஆன்சர் ஈக்குவல் டு இன்புட் டு யூ வாண்ட் டு என்டர் மோர் அப்படின்னு கேட்கும். எஸ் ஆர் நோ. அப்போ எஸ்ன்னு கொடுத்தா மேலே போய் வைல் லூப்பில் செக் பண்ணும். ஒய்யாக இருந்துச்சுன்னா திரும்பவும் இது வந்து உள்ள நேம், டேட், பிளேஸை வந்து இன்புட்டாக வாங்கும். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் யூ ஆர் கோயிங் டு சே ஒய், இட்ஸ் கோயிங் டு கலெக்ட் ஆல் தி டேட்டா, தட் இஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். நேம், டேட், பிளேஸ் இந்த மூணையும் நேம், டேட், பிளேஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் வாங்கி வச்சுக்கும். ஸோ இதை வாங்கி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா ரைட் பண்ண போகணும். இப்போதைக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். இப்போ நேம், டேட், பிளேஸ் அப்படிங்கிறது எல்லாமே லிஸ்ட்டில் ப்ரிப்பேர் ஆகும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பைத்தானில் மேக்ஸிமம் லிஸ்ட் அண்ட் டிப்பிளில் தான் ரைட் ஆகும். இப்போ எஃப் ஓப்பனில் நம்ம ஒரு டைனமிக் ஃபைல் அப்படிங்கிற சிஎஸ்வி ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ரீடர் ஈக்குவல் டு csv.read. இப்போ நமக்கு டேட்டா இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகும், நிவேதிதா, டேட் ஆஃப் பர்த் சென்னை. இப்போ டூ யூ வாண்ட் டு என்டர் மோர், எஸ்ன்னு கொடுத்தோம். அப்போ எஸ்ன்னா திரும்ப வைல் லூப்குள்ளே வந்துடும். இப்போ அடுத்த நேம் கேட்கும். லீனா 15/10/2001. அப்புறம் நாகர்கோயில். அடுத்தது டூ யூ வாண்ட் டு என்டர் மோர், எஸ் ஒய் அப்படின்னா லூப்குள்ளே வந்துடும். பத்மா
கும்பகோணம் வரைக்கும். இப்போ எப்போ நோன் கொடுக்குறோமோ என், இப்போ சாய்ஸ் வந்து என்னாக இருந்துச்சுன்னா ஒய் நாட் ஈக்குவல் டு என், இப்போ நாட் ஈக்குவல் டு என்னங்கனால அது டெர்மினேட் ஆகிரும். இப்போது நம்ம இந்த ஃபைலை வந்து என்னாகும் ரைட் பண்ணிடுறோம். நிவேதிதா அந்த 12/12/2001 சென்னை இது எல்லாமே லிஸ்ட்டில் வந்து dynamic.csv ஃபைலில் நம்ம ரைட் பண்ணி வச்சுருவோம். இது நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.